மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க 2023-24 கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் நடைபெற்ற பல்வேறு விதமான கல்வி இணை சாரா செயல்பாடுகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவ செல்வங்களுக்கு வெளிநாட்டு கல்வி சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டு 300 மாணவர்கள் இதுவரை சென்று வந்துள்ளனர். இதனுடைய இறுதிக்கட்டமாக இன்று 9 மாணவர்களும் 13 மாணவிகளுமாக ஜெர்மனி நாட்டிற்கு வெளிநாடு கல்வி சுற்றுலா செல்ல உள்ளனர். ஸோ இவர்களுக்கு இத்தகைய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாக குழுவினர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்காக போட்டி நடத்தி அதில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை வெளிநாட்டுக்கு சுற்றுலா கூட்டு போகிறதுக்காக ஜெர்மனிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் அரசு பள்ளியில் போக முடியாதோ அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை வச்சு அவங்கள வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதனால நாங்கள் எல்லோரும் அப்படியே ஜெர்மனிக்கு போகிறோம். அதாவது அரசு பள்ளியில் படிக்கிறவங்க மோஸ்ட்லி கிராமத்தில் இருக்கனால அவங்க எதையும் அதிகமாக பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்கள ஊக்குவிக்கிற விதமாக எங்கள் எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போய் அங்கே என்னென்னலாம் இருக்குது, இன்னும் வெளியில் போனால் உங்களுக்கு நிறைய இது இருக்குது, வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி எஜுகேஷன் ட்ரிப்பாக ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு காமிக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. என் பேர் லவ ஸ்ரீராம், அம்மையனக்கு ஸ்கூலில் படிக்கிறேன். வணக்கம், என் பேர் மனிஷா. நான் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி குத்தாலம், மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். மாநில அளவில் நிறைய போட்டிகள் நடத்தி அதில் வெற்றி பெற்ற மாணவர்களை வெளிநாட்டுகளுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இது எங்களை ஊக்குவிக்கிறதுக்கும் நாங்கள் மென்மேலும் வளர்கிறதுக்கும் ஒரு முதல் படியாக இருக்கும். அங்கே அழைச்சிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சுற்றி காமிக்கிறாங்க. இது எங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணுறது, அங்கே நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கலாம். இந்த நாடு இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் சென்று அங்கே இருக்கிறதும் கற்றுக்கிறனால எங்களோட அறிவும் மேம்படும், அதோட இல்லாமல் எங்களோட கல்வியும் மேம்படும். இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நன்றி. 1 வீக் ட்ரிப். நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறதுனால எங்கேயுமே வெளிலலாம் மோஸ்ட்லி போனதே இல்லை. இதேமாரி கவர்மெண்ட் நடத்துகிற காம்படிஷன்ஸ்க்காக தான் நாங்கள் மோஸ்ட்லி வெளிலவே வரோம். நாங்கள் எங்களோட அறிவை மேம்படுத்திக்கிட்டு நிறைய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இந்த நியூஸ் வெளிலலாம் கேட்குறப்ப அரசு பள்ளி மாணவர்கள்லாம் விமானத்தில் போகிறாங்களா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க. அரசு பள்ளி மாணவர்கள்லாம் சும்மா இல்லை, எல்லாருமே சாதிக்க பிறந்தவங்க தான். நாங்களும் அப்படி தான் நிறைய போட்டிகளில் கலந்துக்கிட்டு மென்மேலும் வளருவோம். இந்த ஃபஸ்ட்டு ட்ரிப்பு தான் எல்லாருக்குமே இது எங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக. எங்கள் ஸ்கூல்லேருந்து நாங்கள் 2 ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகிருக்கோம். 2 பேருமே கேர்ள்ஸ் தான். தாராவதின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு செலக்ட் ஆகிருக்காங்க. மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் 4 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம். என் பேர் மனிஷா.